ஏன் டெய்லியுமே பரிசுத்தமாக மாறணும்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தேவன் உங்களிடத்துலேருந்து பரிசுத்தத்தை பார்க்காம நீங்கள் டெய்லியுமே தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ள, அதாவது பிரித்தெடுக்கப்பட்ட மனநிலைமையில் சொல்ல, மனநிலைமை, உங்கள் மனநிலைமை உலகத்தார்களை போல் யோசித்து அப்படின்னா நீங்கள் தான் பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். வெள்ளை ட்ரெஸ் போடாமல் இருந்ததுனால பாவம் செய்தது அர்த்தம் அல்ல. நம்ம எதை மீன் பண்ணி தான் ஆண்டவர் பரிசுத்தம் சொல்கிறாருன்னா, எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன திங்க் பண்ணுறாரோ அதை போல் நீங்கள் திங்க் பண்ணுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எதன் பேர் நான் சொல்கிறது புரியுது? நம்மளே ஒரு விஷயத்தை நம்மளை தாக்கி கொள்ளுகிற அளவுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே பிசாசுடைய உபதேசமாக இருக்கிறது. நீங்கள் குற்றமே செஞ்சாலும் பாவமே செஞ்சாலும் அடுத்த செகண்ட் அவர் நேசிக்கிறவராகவும் உங்களை கட்டி அணைக்கிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா.